தீர்க்க தரிசனமாய் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. அதனால் இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மளோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது காணப்படுகிறது. ஆகியனாலே நல்ல கவனமாக கேளுங்க. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்மளோடு கூட பேசுவார். ஆகியனாலே நீங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் சபையின் சார்பாக அன்பு அண்ணனை நம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த இரவின் ஆரம்ப வேளையிலே உங்களை வாழ்த்துவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேளையில் மறுபடியும் எங்களை பரிசுத்த சமூகத்தில் வேத பாடத்துக்கென்று கூட்டி சேர்த்த மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பரிசுத்த கரங்களின் தொடுதல் வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வர விருப்பமுள்ள பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்கும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, தடைகளுக்கு நடுவிலும் தகப்பனே பிரதிகூலங்களுக்கு நடுவிலும் நீங்கள் எங்களுக்கு அனுகூலமாக இருந்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட்டு செய்த நோக்கத்தை நீ முழுமையாக நிறைவேற்றும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். நல்லா இருக்கீங்களா? மழைலாம் போதுமா? ஐயோ, மழையா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் தண்ணீர் என்ன செய்வாராம்? மேகங்கள் ஏற்றுவாராம். நம்ம எப்படி கிணத்துலேருந்து இல்லை போர்லேருந்து எப்படி மேலே டேங்குக்கு ஏற்றுறோமோ, அதுபோல் கர்த்தர் என்ன செய்வாராம்? தண்ணீர்களை அப்படியே மேகத்தில் ஏற்றி என்ன செய்வாராம்? மின்னலினால் சிதற பண்ணுவாராம். பண்ணும்போது என்ன செய்யுமா? ஒன்றிலே பூமிக்கு ஆசீர்வாதமாக, இன்னொன்று தண்டனையாக, மற்றொன்று கிருபையாக வருமாம். அந்த வசனம் பார்த்துருக்கீங்களா? ஹலோ. யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுங்க. யோபு மன்னிக்கணும், வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 38 37ஆம் அதிகாரம். யோபு 37ஆம் அதிகாரம் 11, 12, 13 வரை வாசிங்க. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் எப்படி வருமா? தண்டனையா வருமா? ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் வரும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் மழையை அனுப்பும்போது தண்டனைக்காக இல்ல, கிருபைக்காகவும் சேர்த்து அனுப்புறார். நாம சரியாக அதை பயன்படுத்தாவிட்டால் அது என்ன ஆகும்? தண்டனையாக மாறிடும். சரியாக பயன்படுத்தால் கிருபையாக மாறும். அவ்வளவுதான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர்ஸ். எப்படி அதை பயன்படுத்துகிறோமோ அப்படித்தான். கர்த்தர் பூமிக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் கர்த்தர் அனுப்புகிறான்னு போட்டிருக்குது. பூமிக்கு அது எப்படி இருக்கணுமா? உபயோகமாக இருப்பதற்குத்தான் கர்த்தர் அனுப்புகிறார், உபத்திரவமாக இருப்பதற்கு அல்ல. ஆனால் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுது நிறைய இடங்களில். அது குறிப்பாக நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை. அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அனுப்புவது உபயோகத்துக்கு தானே தவிர உபத்திரவத்துக்கு அல்ல. அது ஆசீர்வாதமாக இருக்குதா இல்லை கிருபையாக்குங்கிறது யார் நினைப்பது? நடுவில் இருக்கிறவங்க தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படித்தான். யாக்கோபு 1:17 நமக்கு தெரியுமே, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உருவாகி
அதுக்கு சரியான உதாரணம் மழை தான். வந்து கொண்டிருக்கிறது, அவர்கிட்ட என்ன கிடையாது? யாதொரு வேற்றுமை, யாதொரு மாறுதல், வேற்றுமையின் நிழல் கூட இல்லைன்னு போட்டிருக்குது. அப்படின்னா தெய்வன் கொடுத்தது நன்மை தான். உபாகமம் 28ஆம் அதிகாரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, தமது நல்ல பொக்கிஷசாலையாகி வானத்தை திறந்து கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார். வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களில் மிக உயர்ந்தது மழை தான். ஆனால் நமக்கு இந்த நாட்டில் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. இன்னும் பக்கத்தில் பார்க்கும்போது நம்ம சரியாக ஜெபிக்கலையோன்னு ஒரு வருத்தமும் வருது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சில பார்க்குறோம், ஆர்வமாக பார்க்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த போட்டில் தூக்கி ஆள வைக்கிறாங்க தெரியுங்களா? இல்லை இந்த மலையில் டிவி அப்போ கூட டாட்டா காட்டுற ஆள் தான் இருக்கிறான். 3 நாள் பட்னியாக கிடக்கிறான், ஆனால் கூட டாட்டா காட்டுறான். கேமரா பார்த்தோன்னா அந்த புத்தி மாறாது போல இருக்கு. சிரிக்கிறாங்க நிறைய பேர், ஹெலிகாப்டர் லிஃப்ட் பண்ணுறாங்க, அப்பவும் சிரிக்கிறாங்க. எவ்வளோ இழந்து போயிருக்கிறாங்க மனுஷனுக்கு, அதில் கூட ஒரு சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கீழே விழுந்தா உடனே நம்ம ஆட்டிடியூட் என்ன தெரியுங்களா? யாராவது நம்மளை பார்த்துட்டாங்களா தான் பார்ப்போம். உளுந்து எங்கே அடிபட்டது, கை கால் உடஞ்சது, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. உளுந்த உடனே முதல்ல நம்ம ஆட்டிடியூட் எப்படின்னா, யாராவது பார்த்துட்டாங்களா நம்ம உளுந்ததில் வருத்தமே இல்லை நமக்கு, யாரும் பார்த்தா தானே வருத்தம். அதனால ஜெபிங்க. குறிப்பாக மறுபடியும் மழை மிரட்ட தான் செய்யுது. சரியா? மழை நமக்கு வேண்டும். மழை வந்து தண்டனைக்காக கர்த்தர் அனுப்புறதில்லை, அவருடைய பூமிக்கு உபயோகத்துக்குத்தான். ஆனால் தண்டனையாக மாற்றிடுறோம், நாம தான் அதை மாற்றிக்கொள்ளுகிறோம். கர்த்தர் கொடுக்குற த பெஸ்ட் கிஃப்ட் இஸ் ரெயின். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் மிகச் சிறந்தது மழை தான். ஓசியா 2ஆம் அதிகாரம் வீட்டில் படித்து பாருங்க. நான் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பேன் என்னடி கர்த்தர் சொல்வார். வானம் என்ன செய்யுமா? பூமிக்கு மறுமொழி கொடுக்குமா. பூமி என்ன செய்யுமா? எண்ணெய்க்கும் திராட்சை ரசத்துக்கும். வாசிங்க ஓசியா 2ஆம் அதிகாரம். கர்த்தர் இந்த ஜனங்களோடு பேசும்போது இஸ்ரவேலுடைய அக்கிரமங்களை சுட்டி காட்டும் போது 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21 அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஓசியா 2:21. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். வானத்துக்கு மழை என்பது தெரியுங்களா? ஆன்சர் ஆஃப் காட். மழை என்பது கர்த்தர் என்ன? இட்ஸ் ஆன்சர் ஆஃப் காட். கர்த்தர் வானத்துக்கு பதில் சொல்லுவாராம். அப்படின்னா வானம் என்ன கேட்குறது? எதோ ஒன்று கேட்டால் தான் பதில் சொல்லும். யாருக்கு நம்ம மறுமொழி கொடுப்போம்? யாராவது ஒன்று கேட்டால் தானே. வானம் கர்த்தர் கேட்கிறது. ஏதோ ஒன்று கேட்டபோது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மார்க் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அத்திமரத்தை கர்த்தர் சவித்தார் இல்லையா? பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதற்கு மறுமொழி கொடுத்தாருன்னு தான் போட்டிருக்கோம். ஜீசஸ் ஆன்சர்ட் அன்டு தி ஃபிக் ட்ரீ. அத்திமரத்தை பார்த்து கர்த்தர் பேசலை, பார்த்து பதில் சொன்னார். ஏன்? அந்த அத்திமரம் ஏற்கனவே இயேசுவோடு பேசினது அல்ல, ஒன்று கேட்டது. ஆகவே என்ன பண்ணார்? அவருக்கு பதிலை கொடுக்கிறார். அதே போல வானத்துக்கு கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறான்னு அர்த்தம் என்ன? வானம் கர்த்தர் ஏதோ ஒன்று பேசுகிறது. அது வானத்துக்கு கர்த்தர் மறுமொழி கொடுத்தால் வானம் என்ன பண்ணுமா? பூமிக்கு மறுமொழி கொடுக்குமா. பூமி என்ன பண்ணுமா? பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்கும். அப்படின்னா இது ஆன்சர் ஆஃப் காட். கர்த்தர் வானத்துக்கு பதில் கொடுக்கிறார், வானம் பூமிக்கு பதில் கொடுக்கிறது. பூமி தானியத்துக்கு எண்ணெய்க்கும் சொல்லப்போனால் களஞ்சியங்களுக்கு பதில் கொடுக்கிறது. அது இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம். அது களஞ்சியங்கள் இஸ்ரவேலுக்கு பதிலை கொடுக்கும். அப்படின்னா மழை என்பது தண்டனை அல்ல, அது ஆசீர்வாதம் தான். நாம் அதை பயன்படுத்துகின்ற விதத்தை பொறுத்தது. ஆமேன், ஆமேன். அதில் மரபினர்கள் நிறைய மழை பெய்யுது, ரோடெல்லாம் தண்ணி நிற்குது, வண்டியே போகலை. சிங்கப்பெருமாள் கோயில் ஆரம்பித்து பெருங்குளத்தூர் வரைக்கும் எந்த அசைவும் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தர் காப்பாற்றி உள்ள வச்சிருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரம் இல்லை, அந்த மழையை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் சாயங்காலம் மழை வர மிரட்டுச்சு தெரியுங்களா? அதை தாண்டி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் மழையை மிரட்டுற ஆளுங்க. மழையினால் மிரள்ற ஆளே இல்லை. நம்மளாம் யார் மழையை மிரட்டுற ஆளு. நம்ம பார்த்தா மழை பயப்பட்டுமே தவிர நீங்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது. நான் கொஞ்சமாக தான் வர முடியும்னு யோசித்து பார்த்தேன். ஆனால் எந்த மழையிலும் எந்த தடையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை தாண்டி வர முடியுங்கிறத நீங்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறீங்க. இதற்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமேன், ஆமேன். நம்முடைய பாடத்துக்கு போவோம். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எண்ணாகமம் 33:9. புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும்
12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். அங்கே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். ஆவிக்குரிய படுத்தாம் இதுவரைக்கும் அவர்கள் புறப்பட்டது எகிப்திலிருந்து, அதாவது ராமசேசிலிருந்து புறப்பட்டார்கள். அங்கிருந்து எங்க வந்தாங்க? அவர்கள் சுக்கோத்துக்கு வந்தார்கள். சுக்கோத்துல எங்க வந்தாங்க? ஏத்தாம் வந்தார்கள். ஏத்தாமிலிருந்து எங்க வந்தாங்க? சமுத்திரத்துக்கு முன்பாக வந்தார்கள். வந்து என்ன பண்ணாங்க? அங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி வந்தார்கள். அப்புறம் எங்க வந்தாங்க? மாரா. அதுக்கப்புறம் எங்க? ஏலேம். சரியா? நான் உங்களுக்கு இதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இன்னைக்கு. அதை விட பாஸ்டர் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆகையினால உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறேன். சரியா? யாராவது திரு முடிச்சிங்கன்னா அவ்வளோதான், சண்டைக்கே வந்துடுவேன் நான். நாம் இன்றைக்கு அந்த ஏலிம்ல கடந்த முறை நின்னோன்னு நினைக்கிறேன். சரியா? ஏலிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏலிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எல்லாம் தெரியும், இது ஒண்ணுதான் தெரியாது. இது எல்லாம் தெரியும். ஏலிம் என்றால் என்ன? பலம் என்ற அர்த்தம், ஸ்ட்ரென்த் என்ற அர்த்தம். ஏலிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஸ்ட்ரென்த். இந்த ஏலிம் என்ற வார்த்தையை எபிரேயர்கள் 4 விதமான கருத்துக்களில் பயன்படுத்துவாங்க. ஒன்று, ஒரு தலைவன். ஏலிம் என்பது யாருக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஒன்று, எ சீஃப், ஒரு தலைவனுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. இரண்டாவதாக ஒரு ஆட்டுக்கடா, அதாவது மற்றவர்களுக்கு மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல இருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா? ஏலிம் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஸ்ட்ரென்த், பலம். அந்த ஏலிம் என்பது எபிரேய மொழியில் யாருக்கு பயன்படுத்தப்படுது? ஒன்று யாருக்கு? தலைவர்களுக்கு, சீஃப். அது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுகிறவர்களுக்கு, இல்லைன்னா மற்றவர்களை பலத்தினால் நடத்துகிறவர்களுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை. இரண்டாவது என்ன? ராம். ராம் என்றால் உங்களுக்கு ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா என்பது நமக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, சட்டை இல்லாமல் கடையில் தலையில் தொங்குறது மாத்திரம்தான். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ஆட்டுக்கடா என்பது என்ன? மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். அப்படின்னா மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழுகின்றவர்களுக்கு இந்த ஏலிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். மூன்றாவதாக லிண்டல். லிண்டல் என்றால் அது சொல்ல போனால் சீலிங் போடுறது தெரியுங்களா? சீலிங் போடுறதுக்கு கீழே சுவர் இல்லாமலே சில சீலிங் போடணும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பில்டிங்லேருந்து ஒரு பில்லரை வெளியே நீட்டுவாங்க தெரியுங்களா? நீட்டி அதுக்கு மேலே தான் இதெல்லாம் இருக்கீங்களா? கொஞ்சம் புரியுறமா நடிக்கவாறு செய்யுங்களேன். அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களா? கவனிங்க. மூணாவது என்ன? ஒரு லிண்டல். லிண்டல் என்றால் ஒரு ஒரு பில்டிங்லேருந்து கீழே சுவர் இல்லாமல் அஸ்திவாரம் இல்லாமல் ஒன்று அப்படி மேலே போடுறோம் தெரியுங்களா? போடுவதை தாங்குவதற்கு பில்டிங்லேருந்து என்ன செய்யும்? ஒரு பீம் போகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் லிண்டல். அதுக்கு தான் எபிரேய மொழியில் ஏலிம் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. நான்காவதாக ஒன்று இருக்குது. அது ஒரு உயர்ந்த கர்வாலி மரங்கள் இருக்குது தெரியுங்களா? ஓக் ட்ரீ. கர்வாலி மரங்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஏலிம் என்பதற்கு 4 அர்த்தங்கள். ஒன்று, ஒரு தலைவனுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை, ஒரு சீஃப். இரண்டாவதாக ஆட்டுக்கடாக்கள், அதாவது மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. மூன்றாவதாக லிண்டல், அது கட்டடங்களை தாங்குவதற்கு கட்டடத்திலிருந்து முன்னாடி நீட்டப்படுகின்ற ஒரு பகுதி, லிண்டல். நான்காவதாக ஓக் ட்ரீ, உயர்ந்த பலமுள்ள கர்வாலி மரங்களுக்கு இந்த ஏலிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்படியானால் ஏலிம் என்பதற்கு 4 ஒன்று சீஃப், இரண்டாவது ராம், மூன்றாவது லிண்டல், நான்காவது ஓக் ட்ரீ. ஒன்று, ஒரு தலைவன், வல்லமை மிக்க பலமுள்ள ஒரு தலைவன். இரண்டாவதாக மற்றவர்களை முன்னி நடத்துவதற்கு பயன்படுகின்ற ஆட்டுக்கடாக்கள். மூன்றாவதாக கட்டடங்களை அஸ்திவாரங்களோடு இணைக்கப்படாத பகுதிகளை தாங்குவதற்காக பயன்படுத்தப்படுவதற்கு அந்த லிண்டல். நான்காவதாக உயர்ந்த கர்வாலி மரங்கள், அதுவும் பலத்துக்கு சுட்டி காட்டப்படுவதுதான். இந்த 4மே பலத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான். எங்கே அவர்கள் வருகிறார்கள்? ஏலிம் என்ற இடத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். நாம் இங்கே கவனித்தோம். ஏலிமில் என்ன இருக்குது? 12 நீர் ஊற்றுகள், 70. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த முறை நான் எடுத்திருக்கேன் அதை. அதாவது அந்த 12 நீர் ஊற்றுக்கு எபிரேய மொழியில் ஆயின் என்ற ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஆயின் என்றால் என்ன? கண்கள். 12 நீர் ஊற்றுக்கு தெரியுங்களா? அந்த நீரூற்றுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? நீரூற்று என்பதற்கு
எபிரேயர்கள் என்ன அர்த்தம்? ஆயின், AYIN, ஆயின். ஆயின் அர்த்தம் தெரியுங்களா? கண்கள்னு அர்த்தம். ஏன் ஊற்றுக்கு எப்படி மனிதனுக்கு கண்களோ அப்படியே தரையிலிருந்து அது இடத்துலேருந்து ஒரு நீர் ஊற்று வருது பார்த்தீங்களா? அதற்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? ஒரு ஃபவுண்டன். சொல்ல போனால் ஒரு நீர் ஊற்றுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அந்த 12 நீரூற்றுகள். அடுத்தது பேரீச்ச மரங்கள் ஞாபகம் இருக்கும். தாமார் என்ற வார்த்தை. தாமார்னு ஒரு அம்மா இருக்கு தெரியுங்களா? தாமார் என்ற பேருக்கு பேரீச்ச மரம் என்றுதான் அர்த்தம். அது நீதியை குறிப்பது, இது தரிசனத்தை குறிப்பது. நான் நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணி வந்திருப்பீங்க, நான் ஜாலியாக அப்படி தாண்டி போயிடலாம் சொல்லலையா? ஆஹா, அதான் அப்படி முழிக்கிறீங்களா? நான் எனக்கு எப்போவுமே நீங்கள் இப்படி தான் முழிப்பீங்க, அதனால் தெரிஞ்சுக்கிட்டே முழிக்கிறீங்களோன்னு நினச்சி நான் பாட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அதான் வழக்கமாக இப்படி தானே முழிப்பீங்க, அதனால் நான் எடுத்திருக்கேன்னு நினச்சி நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன். கவனிங்கள். ஊற்று என்றால் என்ன? பயன்படுத்த வார்த்தை என்ன? ஆயின். இதை அழிச்சிடலாமா? நீரூற்றுக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை என்ன? ஆயின். ஆயின் என்றால் கண்கள் என்ற அர்த்தம். அங்கே என்ன இருக்கிறது? ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிமில் என்ன இருக்குது? 12 நீரூற்றுகள். அப்படின்னு அர்த்தம் என்ன? 12 விதமான கண்களை போன்ற அனுபவங்கள். அடுத்தது பயன்படுத்துது பேரீச்ச மரங்கள். இந்த பேரீச்ச மரத்துக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை தாமார். தாமார் என்றால் இதுக்கு அர்த்தம் ஆக்சுவலாக பேரீச்ச மரம் உங்களுக்கு தெரியும், பாம் ட்ரீ, ஆங்கிலத்தில் பாம் ட்ரீ, தமிழில் பேரீச்ச மரம். இதுக்கு தாமார் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இது பொதுவாக எதோடு சம்பந்தப்பட்டது? நீதியோடு சம்பந்தப்பட்டது. இந்த வார்த்தை தரிசனத்தோடு சம்பந்தப்பட்டது, விஷன். ஏனென்றால் கண்கள். இது என்ன? நீதிமான் பனையை போல. பனை எதோடு சம்பந்தப்படுத்தப்படுது? நீதியோடு பயன்படுத்தப்படுகிறது. இந்த தாமார் பைபிள் ஒரு அம்மா இருக்காங்கல்ல முதல்லையே, யார் அது? யூதாவோட மருமகள். சரியா? யூதாவோட மருமகள் தாமாரத்துக்கு நான் சொல்லுவான் தெரியுங்களா? என்னுடைய நீதியை விட உன் நீதி மேலானது. ஏன்னா ஒரு பேரீச்ச மரத்துக்கு சரியான உதாரண பைபிள் யாருன்னு தாமார் தான். ஏனென்றால் அந்த தாமார் என்ற பெண்ணுக்கு பேரு கத்தமே பேரீச்ச மரம் தான். அந்த யூதா அதை அங்கீகரிக்கிறான். என்கிட்ட ஒரு நீதி இருந்தது, ஆனால் உன்னுடைய நீதி அதைவிட மேலானது. அப்படி என்றால் நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன், ஏலிம் என்றால் இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் மினிஸ்ட்ரி. ஏலிம் என்ற வார்த்தையின் அனுபவம் என்ன? அது நேரடியாக ஊழியத்தோடு தொடர்புள்ள ஒரு வார்த்தை. ஊழியத்துக்கு என்ன வேண்டும்? முதல்ல கண்கள். இன்னும் சொல்ல போனால் என்ன வேண்டும்? தரிசனம். அடுத்தது என்ன வேண்டும்? ஊழியத்துக்கு என்ன வேண்டும்? நீதி வேண்டும். தரிசனமும் நீதியும் இல்லாத ஊழியங்கள் ஊழியமாக இருக்க முடியாது. ஆகவே தான் கர்த்தர் ஏலிமுக்கு கொண்டு வருகிறார். ஏலிமில் என்ன இருக்குது? they have 12 fountains, 12 நீர் ஊற்றுகள். அது அர்த்தம் என்ன? தரிசனத்தின் பிரதிநிதித்துவம். உங்களுக்கு தெரியும் 12 என்பது இஸ் a number of representation. அது பிரதிநிதிகளின் எண்ணிக்கை. நமக்கு தெரியும் இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களும் 12 பேர் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலர்களும் 12 பேர்கள் தான். சரியா? பரலோகத்துக்கு போனால் 12 வாசல்கள் தான். அந்த அஸ்திபாரத்தை பார்த்தீங்கன்னா 12 கற்கள் இருக்கும். மேலே என்ன இருக்கும்? வாசல் நிலைக்கால் மேலே இருக்கும் 12 முத்துக்கள் பதிக்க. வாசலே முத்துக்களால் தான் செய்யப்படுகிறது. மேலே என்ன இருக்கும்? அப்போஸ்தலர் பேருக்களை பார்த்தீங்கன்னா பிரபு கோத்திர பிதாக்களுடைய பெயர்கள். அப்படி என்றால் 12 என்பது என்ன? இஸ் அ நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஒன்றை பிரதிபலித்து காட்டுவதற்கு, ஒன்றுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதற்கு கொடுக்கப்படுகின்ற எண்ணிக்கை. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா ஊழியம் என்றால் ஏன் 12 70 என்று சொல்ல, நம்ம ஏன் ஊழியத்தோடு நெருங்கின தொடர்பு என்று சொல்கிறோம்? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஊழியத்துக்கு மிக மிக அவசியமானது தெரியுங்களா? உண்மை. ஊழியத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? உண்மைக்கு அப்புறம் தான் மீதி எல்லாம். எது இருந்தாலும் சரிதான், என்ன இருக்கணும்?
உண்மை. பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்வார், எங்களை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ உண்மை இல்லாதவர்களை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஊழியத்தில் சேர்த்துக்கொள்ள முடியாது. இல்லை என்றால் தேவன் கொடுக்கிற ஊழியமாக அது இருக்க முடியாது. ஆகவே தான் முதல் என்ன வேண்டும், தரிசனம். அந்த தரிசனம் என்னவா இருக்கணும், உண்மையுள்ள ஒரு தரிசனமாக இருக்கணும். நீரூட்டியதை குறிக்கும் தரிசனங்களை, அந்த தரிசனத்துக்கு என்ன தேவை, உண்மை தேவை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தரிசனத்தை தங்கள் தரிசனமாக மாற்றிக்கொள்றவங்க இருக்காங்க. அந்த ஊழியத்தை அப்படி செய்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்படி அதை செய்ய வேண்டும் என்று அவங்க தரிசனத்தை இவங்க இரவலாக வாங்கி கொள்ளுகிறார்கள். அது அல்ல ஊழியம் என்பது. உங்களுக்கு என்ன சொன்னார், எனக்கு என்ன சொன்னார், நமக்கு என்ன கத்த தரிசனத்தை கொடுத்தாரோ அதை செய்வது தான் ஊழியம். ஆகவே தான் இந்த ஏழை மிக மிக அவசியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் திருச்சபைக்கு மிக மிக அஸ்திவாரமான ஒன்று. ஒன்று என்ன வேண்டும், தரிசனம். என்ன தரிசனம், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 3 விதமான தரிசனம் இருக்குது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி கவனிப்பது. முதல்ல என்ன, நான் அசுத்த உதர்கள் உள்ள மனிதன். அடுத்தது, அசுத்த உதர்கள் உள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறேன், ராஜாவை என் கண்கள் கண்டதே. 3 தரிசனத்தை பாருங்களேன். ஒன்று என்ன, சுய தரிசனம். தரிசனம் முதல் பகுதி என்ன, என்னை பற்றி எனக்கு தெளிவான ஒரு தரிசனம் இருக்கணும். ஏசாயா மொழியில் பார்த்தா, நான் அசுத்த உதர்கள் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னா முதல்ல யாரை பார்க்க வேண்டும், நான் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்னை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தரிசனத்தின் முதல் பகுதி அதுதான். இரண்டாவது என்ன தெரியுங்களா, பிற தரிசனம். என்னை சுற்றி வாழுகிற ஜனங்களை குறித்த ஒரு தரிசனம். அசுத்த உதர்கள் உள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறேன். மூன்றாவது தரிசனம் என்ன, ராஜாவை என் கண்கள் கண்டதே. வேதத்தில் எந்த ஒரு தேவ மனிதனை எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் என்ன இருக்குதுன்னா முதல்ல இந்த 3 தரிசனங்களும் கண்டிப்பாக அடிப்படையாக இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்தது, அதாவது வேதத்தில் மிக முக்கியமான தரிசனம் முதல்ல ஏசாயா, அடுத்த யாத்திரைங்களா எசேக்கியேல். எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா இதே தரிசனங்கள் அவருக்கும் இருக்கும். புதிய தானியேல். புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுல். எந்த தேவ மனுஷன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலும் இந்த தரிசனம் மிக தெளிவாக இருக்கும். பரிசுத்த பவுலை பாருங்க, இன்னொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் நான் கட்டாதபடி கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நான் போகிறேன். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, இருக்காங்க தானே, நம்ம பின்னாடி கவனிப்போம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் என்பது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரிகள் தான். அப்போஸ்தலர்கள் யாருமே என்ன பண்ணல, ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர்கள் ஊழியம் செய்வதில்லை. என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அப்போ பேருக்கத்தமே அனுப்பப்பட்டவர்கள் தானே. அப்படியானால் இன்றைக்கு நாம் வேதத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கிறோம். இது மற்றவங்களை குறை சொல்வதற்காக அல்ல, நம்மை நாமே நிதானிப்பதற்கு ஒரு சரியான நேரம். அப்படியால் இந்த ஊழியத்துக்கு என்ன வேண்டும், தரிசனம் வேண்டும். என்ன தரிசனம், பிறருடைய தரிசனம் அல்ல, எனக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், என்னை என்ன நோக்கத்தோடு கர்த்தர் தொட்டார், என்னை ஏன் கர்த்தர் ரட்சித்தார், என்னை ஏன் ஒரு சத்தியம் நிறைந்த சபையில் வச்சிருக்கார்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ திருச்சபைகள், எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது இல்லை, அங்கெல்லாம் இல்லாமல் கர்த்தர் நம்ம ஏன் எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு. நமக்கு நாம் இருக்க வேண்டிய இடம் மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இன்றைக்கு நேற்றுக்கல்ல, அது உலகம் தோன்றதுக்கு முன்னாடி தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. ஆக என்ன வேண்டும், அந்த சுய தரிசனம் மிக மிக அவசியம். இது அடிப்படை. அப்படியானால் அந்த கண்கள் சரியாக இருக்கணும். எதில் இருக்கணும், உண்மை இருக்கணும் கண்களில். நான் ஒரு ஊழியம் செய்தேன்னா அது எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனமாக இருந்தால்தான் அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டது. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பீடு விரும்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஊழியக்காரன்ற ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளும் என்ன பண்ணோம், அதை மாதிரியே பண்ணணும்னு இமிட்டேட் பண்ணுறாங்க. பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாருமே காப்பி அடிக்கிறாள் இல்லை, எல்லாருமே ஒரிஜினல். எல்லாருமே தனித்தனியாக தேவனுடைய நாமத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினால இந்த ஏலியன் உங்களுக்கு சுட்டி காட்டுவது என்ன, நான் சொன்னேன், இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் மினிஸ்ட்ரி. இன்னும் ஒன்று சுட்டி காட்டுகிறேன். அவங்க எங்கேருந்து வந்தாங்க, மாறாலேருந்து வராங்க. வந்தாங்களா? யாத்திராகும் 15:27 வாசிங்க. யாத்திராகும் 15:27. ஆமாம், 26 கூட வாசிங்க. 26.
இது எங்கே கொடுக்கப்படுகிறவங்களுக்கு? மாராவில் கொடுக்கப்படுகிறது. மாறாவில் கத்துங்க, நான் தான் அவனுக்கு யெகோவா ராஃபா. எங்கே கொடுக்கிறார்? இந்த மாறாவில் தான் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையை நான் வரவிட மாட்டேன், ஏன் நான் தான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார்? அவர்கள் மாறா விட்டு புறப்பட்டாங்க. மாறா விட்டு புறப்பட்டவர்கள் அடுத்து எங்கே வராங்க? ஏலிமுக்கு வருகிறார்கள். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மாறாவுக்கும் ஏலிமுக்கு எவ்வளோ தூரம் தெரியுங்களா? 8 மைல். இட்ஸ் வெரி க்ளோஸ். இன்னும் சொல்ல போனால் 4 அல்லது 5 மணி நேரம் நடந்து போனாலே போயிடலாம் அந்த இடத்துக்கு. நாம் அன்றைக்கு வந்தேன், திரும்பவும் சொல்லுகிறேன், எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு துக்கம் அல்லது ஒரு வேதனை இல்லைன்னா ஒரு ஏமாற்றம் இருந்தால் பக்கத்திலே அதற்கு மகிமையும் இருக்கும். எப்போது உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஊழியங்களில் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் போராட்டத்தை சந்திக்கிறோமோ அப்போ நமக்கு நல்லா தெரியணும் கிட்ட என்ன இருக்குது. பிஃபோர் எவ்ரி ப்ரமோஷன் there will be a commotion. என்ன இருக்கும்? ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம் வருதுன்னா தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படணும். ஏன்? பக்கத்திலே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? மாறாதான், தண்ணீர் இல்லை தான், கஷ்டம்தான். வனாந்தரத்தில் 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடக்கிறாங்க, சாதாரண விஷயம் அல்ல. 3 நாட்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடக்கிறாங்கல்ல. இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா 3 நாள் தண்ணிக்குள்ளே கிடக்குறாங்க தெரியுங்களா? அவன் கத்துறான் பாருங்களேன், தண்ணி குடிக்க தண்ணி இல்லைடான் கத்துறான் பாருங்க. தண்ணிக்குள்ளே கிடக்கிறவனே இவ்வளோ கத்துனா வனாந்தரத்துலேருந்து எவ்வளோ கத்திருக்கணும். நமக்கு என்னென்னா இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள், சத்தம். அது ஈஸி. வனாந்தரத்தில் கூட நம்மளை அப்படி நடுவில் நடத்தி விட்டு வந்தாங்கன்னா 3 நிமிஷத்தில் கத்தரை திட்டி செத்தே போயிடுவோம் நம்ம. 3 நாட்கள் அவர்கள் மாறாவில் என்ன பண்ணுறாங்க? மாறா வந்து சேர்வதற்கு நடக்கிறார்கள் 3 நாள். சிவந்த சமுத்திர கரையை விட்டு அவர்கள் புறப்பட்டு எங்கே வராங்க? மாறாவுக்கு. 3 நாள்கள் நடக்கிறாங்க. என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. வந்தாங்க, என்ன ஆகுது? இருக்கிற தண்ணீரும் கசப்பான தண்ணீர். ஸோ இது ஒன்றும் பெரிய பாவமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய பாவம் என்று சொல்வதற்கு இல்லை, இது நேச்சுரல், இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனால் அவங்க ஒன்றும் மறந்து போயிட்டாங்க, ஒரு வெற்றிக்கு பின் அடுத்தது என்ன வரும்? ஒரு லெகுவான வாழ்க்கை என்று ஒருபோதும் ஆவிக்கிற வாழ்க்கையில் எண்ணவே கூடாது. ஒரு வெற்றி வந்து விட்டால் அடுத்தது நமக்கு ஒரு நெருக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நெருக்கத்துக்கு தான் கர்த்தர் முதலே வெற்றி கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்தி விட்டார். என்ன அர்த்தம்? மகனை ஒன்றால் என்ன செய்ய முடியும்? சிவந்த சமுத்திரத்தை மிதித்து கடந்து வர முடியும். ஏன்? பின்னாடி ஒரு மாறா யோசித்து பார்க்கணும். அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் நமக்காக பிளந்தார், இந்த மாறாவையா கர்த்தர் மாற்ற மாட்டார்னு என்ன வரணும்ல. ஸோ தேவஜனங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் இதை தவற விட்டார்கள் அப்படின்னா ஒன்று தெரிய வேண்டும், கசப்புக்கும் இனிமைக்கும் ரொம்ப தூரம் இல்லை வாழ்க்கையில். நான் கடந்த முறை இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன் என்று நம்புகிறேன். நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லவே இல்லைன்றீங்களா? இனி விட்டால் நீங்கள் இந்த பக்கமே வரலன்னு சொல்லிட்டீங்க போல இருக்குது. யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 21:6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இடது பக்கத்தில் போட்டா என்ன செய்யல? அகப்படல. வலது பக்கத்தில் போட்டா அகப்படுகிறது. எவ்வளவு தூரம்? ஒரு போட்டோட அகலம்தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் எவ்வளவு தூரம்? இமயமலை சிகரத்துக்கு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உள்ள தூரம் அல்ல. எவ்வளவு தூரம் இருக்குது? வலது பக்கத்துக்கு இடது பக்கத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? ஒரு போட்டோட அகலம்தான். இடது பக்கத்தில் போட்டால் என்ன இல்லை? அகப்படவில்லை. வலது பக்கம் போட்டால் என்ன செய்யுது? அகப்படுகிறது. அப்படின்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் ரொம்ப தூரம் இல்லை. இதை ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்போதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 84:6 வாசிங்க. அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றுகளாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு தூரம்? கண்ணீரின் பள்ளத்தாக்கும் ஊற்றுக்கு எவ்வளவு தூரம்? காலோட தூரம் தான். ஒரு நடக்கின்ற தூரம் தான். சங்கீதம் 84:6 அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன பண்ணாங்க? உருவ நடந்தார்கள். என்ன ஆச்சு? அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூட்டா மாறிட்டல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு, கண்ணீருக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு பெக்கா. கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்ன பேரு? பெக்கா. துதியின் பள்ளத்தாக்கு பராக்கா. அவ்வளவுதான், ஒரு ராதா வித்தியாசம். பெக்கா பராக்கா. ராவை உள்ள போட்டீங்கன்னு என்ன ஆகிடும்? பெக்கா பராக்காவா மாறப்போகுது. அந்த ரா எங்க இருக்குது? நம்ம காலில் தான் இருக்குது. அப்படியானால் ஆவிக்குரிய பயணத்தில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சோதனை வருது, ஒரு நெருக்கம் வருதுன்னா சோர்ந்தே போயிடாதீங்க. ரொம்ப தூரத்தில் உள்ள வெற்றி ரொம்ப கிட்ட தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்தா போடும். பிள்ளைய செடியின் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? ஆகார் அழுதாங்க இல்லையா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு அழுதாங்க தெரியுங்களா? உன்னை கர்த்தர் எதை திறந்தார்?
கர்த்தர் ஊற்றை திறந்தாரா? அவர் கண்ணை திறந்தார். ஊற்று எங்கே இருக்குது? கிட்ட தான் இருக்குது, கண்ணு மூடியில் இருக்குது. கண்கள் திறந்தால் கர்த்தர் ஊற்றை திறக்கலை. எதை திறந்தால்? அவள் கண்களைத்தான் திறந்தாள். அவர் ஒரு ஊற்றை கண்டாங்களே. அப்படின்னா ஊற்று எங்கே இருக்குது? மரணத்துக்கும் அது மரண ஊற்று ஒன்று இருக்குது. எங்கே? அந்த சோர செடிகளை கிடக்கும். பிள்ளையை கொண்டு போட்டாங்க, ஒரு செடிங்களை போட்டாங்க தெரியுங்களா? அங்கே என்ன இருக்குது? மரணத்தின் ஊற்று. ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு ஜீவ ஊற்று இருக்குது. அவருடைய கண்கள் திறந்திருந்தால் அதை பார்த்துருக்க முடியும். கர்த்தர் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எதை திறக்க வேண்டியதில்லை, ஊற்றை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. திறக்க வேண்டியது நம்முடைய கண்கள் தான். இந்த ஏலியம் கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? நெருக்கத்தில் வரும்போது தேவஜனங்கள் தைரியப்பட வேண்டும். மாற என்ன? எனக்கு என்ன இருக்குது? கிட்டையே கர்த்தர் ஒரு ஏலியமை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஏலியமை தாண்டி அவங்க எங்கே வரப்போகிறாங்க? பாலும் தேடும் ஓடுகின்ற கானானுக்கு வரப்போகிறாங்க தெரியுங்களா? இந்த கானான் பின்னாடி வரப்போகிற அனுபவம், அந்த அனுபவத்தை கர்த்தர் முன்னாடி எங்கே காட்டுறா தெரியுங்களா? இந்த ஏலியமில் காட்டுகிறார். இந்த ஏலியம் இருக்கிற ஏலியமில் பார்த்தீங்கன்னா 3 விதமான அனுபவங்கள் உண்டு. ஒன்று, ஏலியமோட முதல் அனுபவம் என்ன? ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அனுபவம். தாகத்தால் சோர்ந்து போய் வராங்க, அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? தண்ணீரை கொடுக்கிறார். ரெண்டாவது பேரிச்சம்பழங்களை கொடுக்கிறார். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? they were refreshed. முதல்ல அவங்க என்ன செய்யப்பட்டார்கள்? ஒரு புத்துணர்ச்சி அடைகிறான். மாராவோட கசப்பான அனுபவங்கள், மாராவினுடைய ஏமாற்றங்கள், வனாந்திர பயணத்தின் துன்பங்கள் எல்லாம் தாண்டினாரு. they were refreshed. ஏலியமில் கர்த்தர் எதை கொடுக்கிறார்? அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவனை பலப்படுத்துகிறார், strengthens. கர்த்தர் பலவீனப்பட்ட மக்களை என்ன செய்கிறார்? ஏலியமில் பலப்படுத்துகிறார். மூன்றாவதாக கர்த்தர் என்கரேஜஸ். உற்சாகப்படுத்துதல். மாராவை கடந்து வந்தார்கள். மாராவுக்கும் ஏலியமுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. அங்கே வந்து ஏலியமில் வந்தபோது முதல்ல அவங்களுக்கு என்ன கிடைத்தது? ரிஃப்ரெஷ்மெண்ட். ஒருவன் கிடைத்தது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. சோர்ந்து போய் தளர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் இருந்தாங்க. அங்கே வந்தவனுக்கு கிடைத்தது என்ன? ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். ரெண்டாவது என்ன? அவர்கள் they were strengthened by God. கர்த்தரால் அவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள். மூன்றாவது அவர்களுக்கு கர்த்தர் என்கரேஜ் பண்ணுறார். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ எளிதாக தாண்டி போகலாம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை கண்டிப்பாக நீ பார்க்க முடியும். அப்படியான ஊழியத்தில் கர்த்தர் செய்கிற 3 காரியம் என்ன தெரியுங்களா? சோர்ந்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன பண்ணுவா தெரியுங்களா? முதல்ல ஊழியம் செய்கிறதுனால ஒரு லாபம் என்ன தெரியுங்களா? நம் மூலமாக மற்றவங்க ரிஃப்ரெஷ் ஆகிறாங்களோ இல்லையோ, நாம ரிஃப்ரெஷ் ஆகிடுவோம். மற்றவர்கள் புத்துணர்ச்சி அடைகிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு லாபம் என்ன தெரியுங்களா? புத்துணர்ச்சி எங்கே முதல்ல அவர்களுக்கு கிடைக்கும், அவங்க மூலமாக தான் மற்றவங்களுக்கு போகும். நமக்கு இன்றைக்கு துன்பங்களுக்கு ஆறுதல் கிடைக்கல. எதற்கு? துன்பப்படுகிறவனே நம்ம ஆறுதல் படுத்துவதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஊழியம் செய்கிறவனுக்கு முதல்ல அவர் அந்த உற்சாகப்படுத்துன்னு சொல்ல போனால் ஆறுதலை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அந்த 3லேருந்து வாத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு பேர் சகல ஆறுதல்களின் தேவன். கர்த்தருக்கு பேர் சகல காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட்ஸ். பரிசுத்த பவுல் சொல்லுவார், கர்த்தர் எங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணுறாரு? எங்களை ஆறுதல் படுத்துகிறார். எதற்கு? நாங்கள் ஆறுதல் அடைந்தால் எங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுதல் கிடைக்கும். அப்படியானால் கர்த்தர் முதல்ல யாரை சந்திப்பா தெரியுங்களா? யாரை அவர் புத்துணர்ச்சி ஊட்டுகிறார், யாரை அவர் பலப்படுத்துகிறார், யாரை அவர் உற்சாகப்படுத்தா தெரியுங்களா? யார் ஊழியம் செய்கிறார்களோ அவங்களுக்கு முதல்ல அதை கொடுக்கிறார். அவர்கள் மூலமா மற்றவங்களுக்கு போகும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நம்மளாம் யாரு? ஸ்டீவர்ட்ஸ். நாம் யாரு? பகிர்ந்து கொடுக்கிற உக்கிரானக்காரன். நம்ம பாணியில் சொன்னா, நம்ம நாட்டு பாணியில் சொன்னா, ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட உட்கார்ந்தா மெனு கார்டு கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம்? இது வேண்டும் அது வேண்டும்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் உள்ளே போகிறாரு, போய் அங்கேருந்து என்ன பண்ணார்? வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறா தெரியுங்களா? அவர் தான் உக்கிரானக்காரன்.
சரியா சொல்ல போனால் ஸ்டீவர்ட் யார் தெரியுங்களா? பந்தி விசாரிக்கிறவன். இவர் வந்து செய்யலை, யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க, தேவை உள்ள ஒருத்தர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறான். இவருக்கு வேலை என்ன வேலை? நடுவில் இவர் என்ன கேட்குறாரோ அங்கே போய் சொல்லணும், அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கி இவருக்கு கொடுக்க வேண்டும், அதான் அவருடைய வேலை. அதே போலத்தான் கர்த்தர் ஊழியம் செய்கிறவனுக்கு என்ன பண்ணுறது தெரியுங்களா? ஒரு உட்காணக்காரனை பயன்படுத்துகிறார். அவனுக்கு என்ன இருக்குது தெரியுங்களா? பற்பல கிருபை உள்ள வரங்கள் ஈவுகள் அவன்கிட்ட வருது. யாருக்கு? அவர்களுக்கு அல்ல, முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்குத்தான். ஆகவே ஏலியமில் என்ன கிடைக்குது? there is refreshment, there is strengthening, there is encouragement. இதெல்லாம் யாருக்கு? நமக்கு. காரணம் என்ன? நமக்கு பின்னாடி ஒரு நாள் என்ன வரப்போகிறது? ஒரு கானான் தேசம் வரப்போகுது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் பின்னாடி வரப்போகுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? முன்னாடியே அந்த வனாந்திர பயணத்தில் எதை கொடுக்கிறார்? அந்த கானானுடைய ஃபோர்டேஸ்ட். அந்த கானானில் பின்னாடி என்ன ஜனங்கள் அனுபவிக்க போகிறார்களோ அதை எங்கே கொடுக்கிறார் கர்த்தர்? ஏலியம்லேயே கர்த்தர் முன்னாடியே என்ன பண்ணுறாரு? ஒரு நிழலாக காட்டுகிறார். ஏலியமில் நிழல், கானானில் அது பொருளாக மாறப்போகிறது. அப்படியான வனாந்திர வாழ்க்கையில் வாழுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு இந்த 3 அனுபவங்கள் நமக்கு வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா? ஊழியம் செய்தால்தான். ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட், ஸ்ட்ரெங்தனிங், இந்த என்கரேஜ்மெண்ட். யாருக்கு? சும்மா சபைக்கு வந்து போகிற தேவ பிள்ளைகளுக்கு அல்ல. நாம் இன்னைக்கு சபைகளுக்கு வருகிற நோக்கம் என்ன? இதெல்லாம் வேணும் தான். இது யாருக்கு கிடைக்கும்? மாராவிலிருந்து ஏலிமுக்கு வந்தவர்களுக்கு தான். ஏலிமில் வந்து அங்கே என்ன இருக்குது? ஊற்றுகளும் உண்டு, பேரீச்ச மரங்களும் உண்டு. இந்த ஊழியம் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. பின்னாடி கானான ஒரு நாள் பார்க்க போகிறோம். ஆனால் முன்னாடியே கானான என்ன செய்ய முடியும்? இந்த ஊழியத்திலேயே, இந்த வனாந்தரத்திலே நம்மளால் அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சபையில் ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஊழியர் என்பது ஒருத்தரும் 2 பேரும் அல்ல, மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஊழியர்கள் தான். மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்து ஆக வேண்டும். அழைப்பின்படி அநேகர் முன்னேற ஊழியமாக கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அது. ஆனால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும், எகிப்திலிருந்து வந்தாங்கல்ல, எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அத்தனை பேரும் ஏலிமில் தண்ணி குடிச்சிருப்பாங்கல்ல. ஹலோ, அத்தனை பேரும் சாப்பிட்ருப்பாங்கல்ல. அப்படின்னா இதே அந்த மோசேக்கு ஆரோனுக்கு மாத்திரமா அது? இல்லை 12 கோத்திர பிதாக்களுக்கு மாத்திரமா? இல்லை லேவிக்கு மாத்திரமா? யாருக்கு அது? அத்தனை இஸ்ரவேல் மக்களுக்கும் தானே அது. அப்படியே அந்த வனாந்திர பயணத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புகிறார்? ஒன்று, கர்த்தர் நம்மை ரிஃப்ரெஷ் பண்ண விரும்புகிறார். 2, கர்த்தர் நம்மை ஸ்ட்ரெங்தன் பண்ண விரும்புகிறார். 3, God wants to encourage us. இதற்குத்தான் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரு? ஏலிமை வைத்திருக்கிறார். ஆகவே ஏலிம் என்பது என்னவோ ஒரு ஊரே வந்தோம் கடந்து போனோம் அல்ல. அந்த ஏலிம் தான் உங்களுக்கு எனக்கும் இந்த வனாந்திர பயணத்தில் வரப்போகிற மகிமையின் அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை எங்கே ருசிக்கலாம்? இங்கே ருசிக்கலாம். உங்களுக்கு தெரியும், பரலோகம் இனி வரப்போகிற ஒன்று அல்ல. பூமியில் என்ன இருக்குது? நாம் அதை பார்க்க முடியும், பூமியிலே அதை அனுபவிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களே, பரலோக ராஜ்யம் எப்போ வரும் ஆண்டவரே? என்ன சொன்னார்? பிரத்யட்சமாக அது வராது, அங்கே என்னும் இங்கே என்னும் சொல்லுகிறதுக்கும் ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பின்னாடி ஒரு நாள் நம்ம அப்பாவோட போய் அனுபவிக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? அதனுடைய முன் ருசியை நம்ம எங்கே அனுபவிக்கலாம்? இங்கேயே அனுபவிக்க முடியும். அதுக்கு என்ன வேண்டும்? இந்த ஏலிமின் அனுபவங்கள் உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக வேண்டும். ஆகவே ஏலிம் என்பது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் அறிந்த ஒன்று, ஊழியமோ அல்லது சபையோ கர்த்தர் எது வரைக்கும் வச்சுக்கா தெரியுங்களா? நீங்கள் நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை அடைகிற வரைக்கும் எது வேண்டும்? ஊழியம் வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை